ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு காமன் மேன் பிக்சர்ஸ். நேற்று என்ன நாள் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நாள், எலெக்ஷன் டே. எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? காமன் பீப்புள்ல இருந்து செலிபிரிட்டிஸ் வரைக்கும் தங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த தடவை மீடியாவோட ஃபுல் ஃபோக்கஸும் ஒரே ஒரு விஷயத்துலதான் இருந்துச்சு. அப்போ நேற்று ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத வீடியோட என்ன நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓட்டு போட வந்த எல்லா செலிபிரிட்டிஸ் கிட்டையும் கேட்ட ஒரே கொஸ்டின், இந்த எலெக்ஷன்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த எல்லா கேள்விகளுக்கும் நம்ம எஸ்டிஆர் கொடுத்த பதில் தான் இப்ப சோசியல் மீடியால செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. சிம்பு ஓட் போட்டுட்டு வெளியில வந்த உடனே மீடியா அவரை சொல்லிக்கிட்டாங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் ஓட் பண்ணிட்டு வீட்டுக்கு போன உடனே எல்லாருக்கும் ஓட் போடுங்க அப்படின்னு ட்வீட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த வருஷம் தேர்தல் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா மக்கள் யாருமே சொல்லாம ரொம்ப ஆர்வமா வந்து ஓட் பண்றாங்க. இந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு நடுவுல அரசியல் மாற்றம் வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்கு சிம்பு ரொம்பவே ப்ரொஃபஷனலா பதில் சொல்லிட்டாரு. மாற்றம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது மக்கள் கொடுக்க போற தீர்ப்பு. மாற்றம் வரணுமா வேணாமான்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அவ்வளவுதான். அண்ட் பேசிக்கலி நான் ஒரு ஆக்டர். எல்லா கட்சியிலயும் எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ இந்த கட்சி தான் ஜெயிக்கும், அந்த கட்சி தான் ஜெயிக்கும்னு என்னால பயாஸ்டாலாம் சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசி முடிச்சிருக்காரு. நான் பயஸ்டா ஒரு விஷயம் சொல்ல முடியாது. அவங்களுடைய கடமை, அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க ஓட்டு போட போறாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ்டிஆர் சொன்ன மாதிரி இந்த வருஷம் ஓட்டிங்ல இருக்க இந்த வேகம் நிஜமாவே தமிழக அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு ஓப்பனிங்ல சொல்லியிருந்தேன்ல, அது என்ன தெரியுமா? நேத்து மட்டும் தமிழ்நாடு எலெக்ஷன் கிட்டத்தட்ட 84% ஓட்டு பதிவாகி இருக்குங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நான் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். So stay tuned at Common Man Pictures for more latest update. Bye netizen.